அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தமிழக அரசுக்கு பாமக தலைவர் அன்புமணி கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். கிராமப்புறங்களில் மேற்கொள்ளப்படும் சீர்திருத்தம் என்ற பெயரிலான நடவடிக்கைகள் கிராமப்புற பொருளாதாரத்தை அழித்துவிடும் என அவர் தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். இதுகுறித்த விரிவான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் ராஜேஷ். திரு அன்புமணி அவர்கள் தரப்பில் என்ன சொல்லப்பட்டிருக்கு, விரிவான விவரங்களை வழங்கலாம். கௌதமி வணக்கம். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கண்டன அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் கிராம ஊராட்சிகளில் வணிக உரிமம் கட்டாயமாக்கப்படுவது இட்லி கடைகள், சிறு வணிகர்களை அடியோடு ஒழிக்கக்கூடிய ஒரு சதி திட்டம் என அவர் விமர்சனத்தை முன்வைத்திருக்கின்றார். தமிழகத்தின் கிராம ஊராட்சிகளில் இட்லி கடைகள், தேநீர் கடைகள் உள்ளிட்ட 48 வகையான உற்பத்தி தொழில்கள் செய்வதற்கும், தையல் தொழில், சலவை கடைகள் போன்ற 119 வகையான சேவை தொழில் செய்வதற்கும் லைசன்ஸ் உரிமம் பெறுவது கட்டாயம் என்ற சீர்திருத்தம் அடிப்படையிலே தமிழக அரசு மேற்கொண்டிருக்கக்கூடிய இந்த நடவடிக்கை என்பது கிராமப்புற வாழ்வாதாரத்தையும் அங்க இருக்கக்கூடிய பொருளாதாரத்தையும் அழிக்கக்கூடிய தன்மை கொண்டவை என குறிப்பிட்டிருக்கிறார். கிராமப்புற கடைகளுக்கு ரூபாய் 250 முதல் 50,000 வரை இந்த லைசன்ஸுக்காக கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி உரிமத்திற்கான விண்ணப்ப கட்டணமாக ரூபாய் 500 செலுத்த வேண்டும் எனவும் தமிழக அரசு அறிவித்துள்ளது. இது ஏற்றுக்கொள்ளத்தக்கது அல்ல. இது ஏழை கிராமப்புற வியாபாரிகள் தற்சார்பு பொருளாதாரத்தை சார்ந்து வாழ்க்கை நடத்தி வரக்கூடியவர்களுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த உரிமம் பெறக்கூடிய அந்த திட்டம் செயல்பாட்டிற்கு வந்தால் பாட்டிக்களின் வடை கடைகள் வரலாற்றில் மட்டுமே இருக்கும் என்றும் நடைமுறையில் இருக்காது எனவும், எனவே கிராமப்புற பொருளாதாரத்தை பாதிக்கக்கூடிய இந்த லைசன்ஸ் திட்டத்தை தமிழக அரசு கைவிட வேண்டும் என அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.